ஹலோ அவெஞ்சர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் மாவல். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு நம்ம சேனல் நேம் நமக்கே மறக்குது. ஒன்றும் இல்லை, தண்டர்போல்ட்ஸ் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. படம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சா இல்லையா, அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிஃபோர் கெட்டிங் டு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. ஸ்வெல், இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ்லேருந்தே நம்ம கொஞ்சம் ஆரம்பிப்போங்க. பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரைட்டிங், டாப் நாச் ரைட்டிங். அதாவது ஒரு மார்வல் படத்தில் ரொம்ப நாள் கழிச்சு ரைட்டிங் பர்ஃபெக்டாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு படம்னா அது இதுதான், தண்டர்போல்ட்ஸ் தான். சூப்பராக ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. சில கேரக்டர்ஸ் விட்டுருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த டாஸ்க் மாஸ்டர்லாம் ரொம்ப டம்மியாக கட்டிட்டாங்க. மற்ற கேரக்டர்ஸ் அந்த சென்ட்ரி ரைட்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பாபுக்கும் அந்த வாய்டுக்கான அந்த ஒரு கான்வர்சேஷன்ஸ் இருக்குது பாருங்களேன். அந்த அந்த ஒரு மல்டி பர்சனாலிட்டி இதில் தான் சென்ட்ரி வந்து அந்த சீன்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மெச்சூர்ட் ரைட்டிங்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. அது ரைட்டிங் வைஸ் டாப் நாச், குறையே சொல்ல மாட்டேன். அந்த ஒரு பாண்டிங், எலேனாவுக்கும் ரெட் கார்டியனுக்கும் அந்த ஃபாதர் டாட்டர் பாண்டிங் கூட நல்லா இருந்துச்சு படத்தில். பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்குது படத்தில், இல்லைன்னு சொல்லலை. சில சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி சொல்கிறதுனா, இப்போ சென்ட்ரி மாதிரி ஒரு ஆள் உள்ளே வராருன்னா அப்போ வந்து ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப கிராண்டாக இருக்கும், ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா பல்ப் வாங்கிடுவோம். எல்லாமே கிரவுண்டடாக தாங்க இருக்குது, சரியா? கிரவுண்டட் இந்த சென்ஸ் விண்டர் சோல்ஜர் மாதிரி ஹேண்ட் டு ஹேண்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. அது வந்து குறையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது நீங்கள் வந்து ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு அது குறையா தெரிய வாய்ப்பு இருக்குது. அதை நான் இப்போ சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் எப்படி சொல்கிறதுங்க, இதை வந்து குறை சொல்ல முடியாது. சில சீன்ஸ் டாஸ்க் மாஸ்டர் டம்மி பண்ணிட்டாங்கடா, அது குறைன்னா கேட்டால் குறை தான். அதை தாண்டி ஏதாச்சும் ஒரு குறை சொல்ல முடியுமா, படத்தில் ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் கிடைக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம் தான் கிடைக்கிறது. நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மார்வல் படம், அதுவும் எப்படி சொல்கிறேன்னா, இவங்கெல்லாம் யாருன்னு பெருசாக இந்த ஜென்ரல் ஆடியன்ஸ்லாம் தெரியாதுல்ல. ஆனால் அந்த ஜென்ரல் ஆடியன்ஸ் கூட்டமும் கத்துச்சு. அது வந்து நல்லா இருந்துச்சு எனக்கு அது பார்க்குறதுக்கு. ரொம்ப நாள் ஆச்சுங்க மார்வல் படத்துக்குலாம் இந்த மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸ் கத்தி கூவி எல்லாம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் போஸ்ட் கிரெடிட் சீன் இந்த சென்ஸ் என் கிரெடிட் சீன், மிட் கிரெடிட் சீன் இல்லை, என் கிரெடிட் சீன் நல்லா இருந்துச்சுங்க. அதாவது சரி, இப்போ தொடர்ந்து நீங்கள் ரீசெண்டாக வர மார்வல் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிரெடிட் சீன் பார்த்தீங்கன்னா அடுத்த படத்துக்கான லீட் கொடுக்குற மாதிரியெல்லாம் இருக்காது. ஏதோ எக்ஸிஸ்டன்ஸ் அவ்வளோதான், எக்ஸிஸ்டாக இருக்குது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மொட்டையாக முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது எப்படி சொல்கிறது, அந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல ஒன்று பண்ணானுங்க பாரு, என்கரேஜ் சீன். நான் உட்காந்து பார்க்குறேன், வெயிட்டிங்கு வந்து இட்ஸ் ஓவர் அப்படின்னு நான் அப்படிங்கிற மாதிரி அப்படி அந்த காண்டாகும்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு சூப்பராக இருந்துச்சு. அடுத்த படத்துக்கான அந்த ஒரு ஹைப், ஹைப் வருது அப்படின்னு அந்த ஒரு ஹைப் வருது. எனக்கு தெரிஞ்சு அதுவே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸுங்க. எண்டிங் முடிக்கிறப்ப நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் அனுப்புகிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் வாக்கர் கேரக்டரு செம்மையாக இருந்துச்சு. எனக்கு அந்த விண்டர் சோல்ஜர்லேயே ஓரளவுக்கு பிடிச்சிச்சு. எனக்கு அந்த சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு அந்த கேரக்டர் மேலே. நிறைய பேர் பேஷ் பண்ணியிருந்தா கூட ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு. அவன் என்ன அதை பண்ணான், கேப்டனுக்காக யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது தான். பட் ஸ்டில் அதுக்குன்னு அவன் வீக்கு, அவன் வந்து டம்மி பீஸ் அப்படின்னு கிடையாதுல்ல. அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறப்ப அவன் நல்லவன் தான். அவன் ஃப்ரெண்டை கொண்டுட்டாங்க, அதனால அந்த ஷீல்டு வச்சு அவங்கள முடிச்சிருப்பான். அது எனக்கு அந்த கேரக்டர் பிடிச்சிருந்தது, படத்தில் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த ரெட் கார்டியன் காமெடி செம்மையாக இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த ஒரு ஹியூமர் நிறைய இல்லை, ஆனால் ஹியூமர் இருக்குது படத்தில். விண்டர் சோல்ஜர் செம்ம கேரக்டர், ஒரு மாதிரி அப்படியே நெகட்டிவ் ஷேட்லேயே இருக்கிற மாதிரியே இருக்குங்க அந்த கேரக்டர்லாம். பழைய அப்படியே ஓல்டு டேஸ் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஏன்னா விண்டர் சோல்ஜர் அப்படி தான் இருப்பார், அப்படியே வில்லத்தனமாக இருப்பான். செம்மையான ஒரு ஆக்டர் செபாஸ்டியன் ஸ்டானு. அது இந்த படத்துலையும் மறுபடியும் ப்ரூவ் ஆகிருக்கு. செம்மையான ஒரு ஆக்டிங். அதான் படத்தில் எல்லாமே ப்ளஸ். அந்த ஒரு விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், ரைட்டிங்காக இருக்கட்டும், மேக்கிங் வைஸ் எல்லாமே ஓரளவுக்கு டாப் நாச் தான். பட் இருந்தாலும் எனக்கு அந்த ஸ்டார்டிங் லெபர்ட்டி சீன்ஸ் பாருங்களேன், அது ரொம்ப இழுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லைட்டாக ஒரு ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் இன்னும் கட் ஷாட் பண்ணிடலாம். பட் ஆனால் அது வந்து அதுக்குன்னு குறையான்னு கேட்டிங்கன்னா அதுவும் குறைன்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ஹாஃபில் நல்லா பில்ட் பண்ணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் நகர்த்துவாங்க. அதே மாதிரியான ஒரு டெக்னிக் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால் அதுவும் நம்ம நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் அப்படி இருக்குது. நிறைய பேருக்கு அது பிடிக்காம கூட போகலாம், என்னடா ஸ்லோவாக போகுது அப்படிங்கிற மாதிரி. நல்லா இருக்குங்க. நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன், போய் நீங்கள் ஒரு மார்வல் ஃபேனாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த சில பேர் வந்து இல்லை படம் மொக்க நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரில. இது வேணான்னா உனக்கு வேறு என்ன தான் உனக்கு பிடிக்கும், எதை ப்ரெசென்ட் பண்ணாதான் உனக்கு பிடிக்குங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது.
நல்லா இருக்கு படம், தாராளமாக போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். 5 ஸ்டார். ஃபார் 5 ஐ வில் பி கிவிங் லைக் 4.3 கொடுப்பேன். அந்த 0.2 ஏன் மிஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா டாஸ்க் மாஸ்டரை டம்மி பண்ணது தான்டா. என்னடா என்ன ஹல்கை டம்மி பண்ணீங்க, சரி போய் தொலைதான் அவ்வளோதான் முடிச்சு விட்டீங்கன்னு நினச்சேன். டாஸ்க் மாஸ்டரை இன்ட்ரூஸ் பண்ணப்பே டம்மி பண்ணி தான் பண்ணானுங்க, ஜெண்டர் ஸ்வாப் பண்ணி. சரி அதுக்கப்புறமாச்சும் நல்ல ஒரு கேரக்டர் கொடுப்பாங்கன்னு பார்த்தா கொடுக்கல. எனக்கு இப்படி சொல்றது, அந்த அவன் யாரு தெரியுமாடா டாஸ்க் மாஸ்டரு, கேப்டன் அமெரிக்காவே ஒத்தைக்கு சண்டை போட்டு ஜெயிக்கக்கூடியவன்டா. அவனை கூப்பிட்டு வந்து இப்படி கேவலப்படுத்துறீங்களேடா. ஒரு காண்டு தான், எனக்கு கடுப்பு தான். டாஸ்க் மாஸ்டரை ரொம்ப டம்மி பண்ணது கடுப்பு தான். பட் இருந்தாலும் படம் சூப்பராக இருக்குது, டாப் நாச். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம மிஸ்டர் மாவல் சேனலுக்கு. வர்ட்டா அவெஞ்சர்ஸ் வேறு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, டாடா. அண்ட் மோரோவர் என்னமோ சொல்ல வந்தா மறந்துட்டேன். சரி ஓகேங்க, பை, தேங்க்யூ. தூரிகா என் தூரிகா ஒரு வானவில் மழை என வீடினாய் தாரிகா.